அப்படின்னு சொல்லி கேட்டோம். நித்யானந்தா இன்னைக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் இவரு அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். பட் நானா வந்துட்டு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைவன் வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னு வந்துட்டு தான் சொன்னேன். ஏன்னா தலைவருடைய செய்கைகள்லாம் அப்படியே அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் தான் அந்த நித்யானந்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கைலாசா அப்படின்ற நாட்டினுடைய அதிபர் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்ட ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பட்டங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நான் வந்துட்டு பரமஹம்சன் நித்யானந்த பரமஹம்சன் சொல்லி அவரே கூட்டுக்கிறது, மதுரை ஆதீனமா வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு அறிவிச்சுக்கிறது, பாபா இருக்காரு இல்லையா பாபாஜி அவதாரம் அப்படின்றத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அதிரடிக்கு பேர் போன சாமியாளர்கள்ல நம்ம நித்யானந்தாவும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதுப்புன்னு இறந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி பார்த்தோம் அப்படின்னா காலையில இருந்து நித்யானந்தா எங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸா இருந்தாலும் சரி, பல நாடுகளா இருந்தாலும் சரி, என்ன நித்யானந்தா இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐயோ அப்படின்னு சொல்லி பாவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு அட தம்பி அந்த பிராடுக்கார பகுதிக்கு இதுதான் வேலை, அடிக்கடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிட்டாரு அப்படின்ற நியூஸ்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தலைவன் ஃப்ரெஷ்ஷா வந்து வீடியோலாம் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால வந்து இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நித்யானந்தா மறுபடியும் ஹாட் டாபிக்கா மாறி இருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சகோதரியின் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரேஸ்வரன் என்ன சொல்றாருன்னா வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி நித்யானந்தா வந்துட்டு இறந்து போயிட்டாரு, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான தொண்டுகள் எக்கச்சக்கமான நல் உதவிகள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காரு, இந்து மதத்தை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு பேசிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்து மதத்தை காட்டுறதுக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய இன்னுயிரை நீத்துட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஸோ பல மாதங்களாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நித்யானந்தா இருக்காரு, அவர் கோமால இருக்காரு, அவர் உடல்நல சரியில்லை, அவருக்கு நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி தொடர்ந்து பேசப்படுறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் எங்க இருக்காரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இதுக்கு சுகரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முக்கியமான விஷயமா வந்துட்டு என்ன பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நித்யானந்தா மேல பல வழக்குகள் அப்படின்றது நிலுவையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாலியல் வழக்கா இருந்தாலும் சரி, மோசடி வழக்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வழக்குகள் அப்படின்றது வந்துட்டு நிலுவையில் இருக்கிறதுனால அந்த கேசஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேசஸ்ல வந்து தப்பிக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம தென் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஒரு சில தீவுகளை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தென் அமெரிக்கா, தென் கொரியா, இந்த மாதிரி தென் ஆப்பிரிக்கா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு சில நாடுகள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சட்ட விதிகள் அப்படின்றத மீறி ஒரு சில தீவுகளை வந்துட்டு ஆக்கிரமிக்கிறது நித்யானந்தா முயற்சி பண்ணதுனால இன்டர்போல் ஆக்டிவிட்டி அவங்களால பாயறதுக்கான சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாயிருக்கு. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு குற்றவாளியிலிருந்து இந்திய குற்றவாளியில இருந்து மாறி இப்போ உலக குற்றவாளியா உருவெடுத்திருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு இன்டர்போல் வந்துட்டு முனைப்பு காட்டினதுனால தான் இப்படி ஒரு அறிவிப்பு அப்படின்றத வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாரு தாண்டா இந்த நித்யானந்தா அப்படின்னு சொல்லிட்டு தேடலும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 1978 ராஜசேகரனா பிறந்தவர் தான் நித்யானந்தா அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, அங்கதான் பிறக்கிறாரு. ஸோ அந்த திருவண்ணாமலையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவருடைய 12 வயசுல வந்துட்டு போயிட்டு மலை அடிவாரத்தில் உட்காந்து தியானம் அப்படின்றத பண்ணேன். அப்படி தியானம் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா மனுஷனுடைய அந்த பேரானந்தம் அப்படின்றத தாண்டி ஒரு சக்தியை என்னால் உணர முடிஞ்சிச்சு. அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ஆன்மீகத்தில் ஈடுபட வந்துட்டேன் அப்படின்றத அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அவரை பத்தி யாரும் பெருசா பேச மாட்டாங்க, அதனால அவரே அவரை பத்தி பேசிக்குவாப்லன்றதான் ஹைலைட்டான பாயிண்ட். ஸோ 12 வயசுல தியானம் பண்ணவர் பார்த்தோம் அப்படின்னா 17 வயசுல வந்துட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாரு. வீட்டை விட்டு ஓடி வந்தவர் பாபாஜி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு எனக்கு அவதாரம் அப்படின்றத கொடுத்தாரு. நித்யானந்த பரமஹம்சர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பேரும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே வந்துட்டு வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆன்மீக குருவா வந்துட்டு ரமண மகரிஷி, அது மட்டும் இல்லாமல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்துட்டு என்னுடைய மானசீக குருக்கள் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டவர். 2003 பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிடதியில போயிட்டு அவருடைய முதல் ஆசிரமம் அப்படின்றத கட்டமைக்கிறாரு. ஸோ தன்னுடைய முதல் ஆசிரமத்தை கட்டமைச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 100கணக்கானவங்க அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போலேருந்து அவருடைய புகழ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வளர ஆரம்பிக்குது. ஒரு காலகட்டத்தில் 100, 200 அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்த பக்தருடைய எண்ணிக்கை 2000, 3000 அப்படின்னு சொல்லி அதிகரிச்சதுனால வந்துட்டு பார்த்தோம்னா நித்யானந்தாவுடைய புகழ் உலகம் ஃபுல்லா, அதாவது இந்தியா ஃபுல்லா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரவுது. நித்யானந்தாவை போய் பார்க்கறதோட மட்டும் இல்லாம அவருடைய போட்டோவை வீட்டில் வச்சு கும்பிடுற அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நித்யானந்தா எக்கச்சக்கமா ஃபேமஸ் ஆகிறாப்ல அப்படின்னே சொல்லலாம்.
இதை தாண்டி 2003 வந்துட்டு பிடதி ஆரம்பிக்கிறாரு இல்லையா, ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் 30 நாடுல கிட்டத்தட்ட 1200 ஆசிரமங்கள் அப்படின்றத கட்டி தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கொடி கட்டி பறக்கிறாப்புல. அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில கொடி கட்டி பறந்து கடவுளுடைய அடுத்த அவதாரம் இருக்கு இல்லையா, அவதாரமே அவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் 2010 அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில ஒரு ரொம்ப பெரிய இடி இறங்குது அப்படின்னே சொல்லலாம். அன்னைக்கு பிரபல நடிகையா இருந்த ரஞ்சிதா கூட தனிமையில் இருக்கிற மாதிரியான வீடியோ அப்படின்றது வந்துட்டு வெளியாகுது. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நித்யானந்தாவை அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடியோவில் இருக்கிறது நானே கிடையாதுங்க, என்னால் அப்படிலாம் வந்துட்டு இருக்க முடியாது, நான் வந்துட்டு ஒரு ஆன்மீகவாதவன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படுது. ஆனால் தடயவியல் நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மருத்துவ ஆலோசகர்களாக இருந்தாலும் சரி, அவர் சொன்ன 2 விஷயமுமே போய் அவர் தான் அந்த வீடியோவில் இருக்கிறது, அவர் சொன்ன மாதிரி அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் ஆண்மையோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிடுறாங்க. இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நித்யானந்தாவை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா ஜாமீனில் வெளிவந்தவர் பார்த்தோம் அப்படின்னா 2012 மதுரையினுடைய 293வது ஆதீனமாக தன்னைத்தானே அறிவிச்சுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய எதிர்ப்புகள் அப்படின்றது கிளம்பிச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆதீன பதவி அப்படின்றத அவர்கிட்ட இருந்து பிடுங்குறாங்க. 2014 தான் அவர் இந்தியா விட்டு ஓடுற மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்றது நடக்குது. 2014 பெங்களூர் ஆசிரமத்தில் இருந்த சங்கீதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மரணம் அடைகிறாங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக், அதில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அவங்க மரணத்தில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு அந்த கேஸ் கைமாறுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நித்யானந்தா மேலே பாலியல் வழக்குகளாக இருந்தாலும் சரி, மோசடி வழக்குகளாக இருந்தாலும் சரி, பெண்களை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்ற வழக்குகளாக இருந்தாலும் சரி தொடர்ந்து வந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா 2019 அவருடைய பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணுற நடவடிக்கையில் இறங்கும் போது தான் அவர் இந்தியா விட்டு ஓடி போறாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஓடி போனவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் தனியாக ஒரு நாடு உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பகிரங்கமாக அறிவிக்கிறாரு. அறிவித்ததோட மட்டும் இல்லாமல் என் நாட்டுக்கு நான் தான் அதிபர், என் நாட்டில் இதுதான் நோட்டு, என் நாட்டில் இதுதான் சட்டம், என் நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே உருவாக்கின அந்த தீவில் அவருடைய கைலாச நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஆண்டுகிட்டு இருந்தாப்புல அப்படின்னே சொல்லலாம். அப்பப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அவருடைய பக்தர்கள் அருள்வாக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 2K காலகட்டம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்பவே பிரபலமான ஒரு போலிச்சாமியார் தான் நித்யானந்தா அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் நித்யானந்தாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நித்யானந்தா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுறத உங்களால் நம்ப முடியுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.